கடைசியா முதல்ல கடைசி இதுல விட்டேன், எனக்கு யாராவது ஒரு மெசேஜ் தான். கடைசியா நான் இதுல விட்டேன் எந்த டாபிக் ஐடியா இல்லை கரெக்டா. நான் மத்த கிளாஸஸ் எடுக்கிறனால ஓகே. For the confirmation, கடன் பட்டோரிடம் பெற்ற காசு சம்திங் எவ்வளவு, வெரி சரி, 70,000. கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 70,000 கடைசியா ஒரு இரட்டை பதிவு செஞ்சிருக்கோம். அதுக்கு பிறகு இரட்டை பதிவு பாத்தீங்களா? அதுக்கப்புறம் இரட்டை பதிவு சொல்லலாம். அதுக்கு எதுவும் பிறகு எதுவும் சொல்லலாம். அதுதானே நம்ம லாஸ்டா பார்த்த இரட்டை பதிவு, கடன் பட்டோரிடம் பெற்ற காசு. அப்ப அதுதானே லாஸ்ட். எஸ், தேங்க்யூ. ஓகே, அப்ப போவோம். அதே கடன் பட்டோர்ல 8வது போடும். அதே கடன் பட்டோர் 8வது. சரியா? எல்லாரும் கேட்கறது தானே? ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிவிடுங்க. எல்லாரும் கிளியர் தானே? கேட்டுக்கொள்ள தானே இருக்கீங்க? சரி, நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆகும். கடன் பட்டோரிடம் ஒரு கொடுக்கல் வாங்கலா பார்த்துட்டு இருக்கோம், இரட்டை பதிவு எப்படி வரும்ன்றது. கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 85,000. கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 85,000. ஆனா அதே சமயத்துல கொடுத்த கழிவு 15,000. அப்ப உங்களோட நாலேஜ்ல சொல்லுங்க பாப்போம். கடன் பட்டவர்கிட்ட 85,000 காசு வாங்கி 15,000 கழிவு கொடுத்திருக்கோம்னா கடன் பட்டவர் எவ்வளவு குறைஞ்சிருப்பாரு? கடன் பட்டவர்கிட்ட 85,000 காசு வாங்கி 15,000 கழிவு கொடுத்திருக்கோம்னா கடன் பட்டவர் எவ்வளவு குறைஞ்சிருப்பாரு? மத்தவங்க கடன் பட்டவர்கிட்ட 85,000 காசு வாங்கி 15,000 கழிவு கொடுத்திருப்பாங்க, கடன் பட்டவர் எவ்வளவு குறைஞ்சிருப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க பாப்பா. பரவாயில்ல, தேக்கிவிட்டேன். யோசிச்சு பதில் சொல்லுங்க, டென்ஷன் ஆக்காம. பரவாயில்ல, இன்னொருக்கா யோசிச்சு பதில் சொல்லுங்க. நீங்க இந்த பதில் சொன்னதே பெரிய விஷயம். தேங்க்யூ. கொஞ்சம் ரியாக்ட் பண்றதே சந்தோஷம் தான். பட் இன்னொருக்கா யோசிங்க பார்ப்போம், கோவிக்காம. ஏன் குழம்புறீங்க அப்படின்னா? இல்லாட்டி மாத்தி ஒண்ணு கழிக்கணும், இல்லாட்டி கூட்டம்ல தான் ஒண்ணு கழிக்க வேண்டி வரும், இல்லாட்டி கூட்டம் வேண்டிதான் வரப்போகுதுன்னு மாத்தி விளையாண்டு கொண்டிருக்கீங்களா? ஆஹ் ஒன்று கூட்ட வேண்டி வரும், இல்லாட்டி கழிக்க வேண்டி வரும். விலகிக் கொள்ளணும். சரியா? விஷயத்தை விலகிக் கொள்ளணும். அதனாலதான் கேட்கறது. எப்பயுமே எதுவும் விலகிட்டாங்க. அழகா பாருங்க. நம்ம கடல் பட்டவர்கிட்ட பெற்ற காசு 85,000. கடன் பட்டவர்கிட்ட யாரு காசு வாங்குவா? நாங்க தான் வாங்கணும். அவர்கிட்ட கடன் பட்டிருக்காரு. அந்த கடன் பட்டவர் அவர்கிட்ட எனக்கு காசு வாங்கிருக்கனால
சொத்தை அவரை பதிஞ்சு வச்சிருப்பேன். அப்ப அந்த கடன்பட்டவர் காசு தாராரு. அப்ப அவர்கிட்ட நான் 85,000 காசு வாங்குறேன். அதே சமயத்துல 15,000 கழுவி கொடுக்குறேன்னா அவர் அந்த 85,000 காசு என்னத்துக்கு தந்திருப்பார்? 15,000 கழிவை கூட்டினா தான் தெரியும். அவர் 1,00,000 அவர்களுடைய கடனை தீர்க்கத்தான் தந்திருப்பார். பாருங்க, பெற்ற காசையும் கொடுத்த கழிவையும் கூட்டணும். ஏன் கொடுத்த கழிவும் கொடுக்கறது என்னது? அவருடைய கடன் தொகைக்கு. அப்ப 85,000 காசு வாங்கி 15,000 கழுவி கொடுத்திருக்கோம்னா 1,00,000 கடனுக்கு தான் நான் என்ன செய்ய முடியும்? 85,000 காசை வாங்கிட்டு 15,000 கழுவி கொடுக்க முடியும். அப்ப நான் காசு வாங்குவேன் 85,000. ஆனா அவர்களுடைய கடன் எவ்வளவு தீர்க்கப்படும்? 1,00,000. கடன் பட்டு எனக்கு தர வேண்டிய இருந்த அமௌண்ட் 1,00,000 தான் குறைய போகுது. ஆனா நான் அவர்கிட்ட வாங்குற காசு எவ்வளவு? 85,000. காரணம் என்ன? நான் கழிவு 15,000 கொடுத்தனால. அப்ப நான் உண்மையாவே கடன்பட்டவர்கிட்ட 85,000 காசு வாங்கினா கடன்பட்டவர் 85,000 எத்தனை குறையணும்? ஏன் கடன்பட்டவர் 85,000 தந்திருக்காரு. அப்ப 85,000 கடன்பட்டவர் குறையணும். ஆனா ஏன் 1,00,000 குறையுது? 85,000 காசை மட்டும் வாங்கல. காசு வாங்குற நேரம் 15,000 கழிவு கொடுக்குறேன். அப்ப அதனாலதான் அந்த காசு எனக்கு உடனே கிடைச்சிருக்கு. அப்ப என்ன நடந்திருக்குன்னா ரெண்டையும் கூட்டி பார்க்கணும். 1,00,000 கடனுக்காகத்தான் 85,000 காசை வாங்கி 15,000 கழுவி கொடுத்திருப்பேன். அப்ப காசு நமக்கு வாரனால சொத்து அதிகரிக்கும். காசு நமக்கு வாரனால சொத்து அதிகரிக்கும். சொத்து காசு நமக்கு வாரனால சொத்து அதிகரிக்கும். காசு நமக்கு வாரனால சொத்து அதிகரிக்கும். எவ்வளவு? 85,000 தரும். காசு நமக்கு வாரனால சொத்து அதிகரிக்கும் 85,000 தரும். காசு நமக்கு வாரனால சொத்து அதிகரிக்கும் 85,000 சரியா? காசு நமக்கு வாரனால சொத்து அதிகரிக்கும் 85,000 சொத்து அதிகரிக்கும் 85,000 காசு வரனால. இப்ப எவ்வளவு கடன்பட்டவர்ன்றது சொத்து தானே, அது குறைய போகுது. ஏன்? காசு வரனால சொத்து அதிகரிக்குது. அதே நேரத்துல அந்த கடன்பட்டவர் யார்கிட்ட இந்த காசு வந்துச்சு? கடன்பட்டவர்கிட்ட இருந்துச்சு. கடன்பட்டவரெல்லாம் எப்படி வந்து பதிஞ்சு வச்சிருப்பா? அவர்கிட்ட இருந்து காசு வர இருக்கனால, அதை கொடுத்த கடன்பட்டவர்கிட்ட இருந்து காசு வர இருக்கனால அதை நாங்க சொத்தா பதிஞ்சு வச்சிருப்போம். கடன்பட்டவர்கிட்ட இருந்து காசு வர இருக்கனால நாங்க அதை ஒரு சொத்தா பதிஞ்சு வச்சிருப்போம். சரியா? அப்ப ஓகே. அப்ப கடன்பட்டவர்கிட்ட காசு வர இருக்கனால அதை சொத்தா பதிஞ்சு வச்சிருப்போம். மனசு அந்த கடன்பட்டவர் காசு தந்துட்டாருன்னா அந்த கடன்பட்டவன்ற சொத்து இல்லாம போயிருமே இல்ல. கடன்பட்டவர் காசு தர இருக்கனால சொத்தா பதிகிறீங்க. அவர் தந்துட்டாருன்னா அது சொத்து இல்லாம போயிடும். அப்ப அந்த சொத்து குறையும். அந்த சொத்து குறையும். ஆனா என்ன மேட்டர்? அந்த கடன்பட்டவனோட சொத்து எவ்வளவு தால குறைய போகுது? 1,00,000. அது எப்படி? 85,000 காசு தானே தந்திருக்காரு. அப்ப 85,000 கடன்பட்டவர் குறையும். ஏன் 1,00,000 குறையுது? 85,000 காசு வாங்கும் போது 15,000 கழுவி கொடுக்குறீங்க. அப்ப நாங்க கழுவி கொடுக்கறதும் சேர்ந்து என்ன செய்யும்? அவர் காசையே கொடுக்காம நாங்க கழுவி கொடுக்கறனால அந்த 15,000 கழிவுன்றது என்ன செய்யும்னா அவருக்கு அந்த 15,000 காசை மீதி அந்த 15,000 காசை தராமையே அவரோட கடனை குறைக்கும். அதைத்தான் சொல்றது கழிவு. அதாவது ஒரு 1,00,000 கடன்னா 85,000 தாத்தாங்க, மீதி 15,000 விட்டு போடுங்க பரவாயில்லன்னு சொல்ற மாதிரி. அப்ப அவர் 1,00,000 அவருடைய கடன் தொகைக்கு என்னிடம் 85,000 காசு தான் தருவாரு. ஏன்? நான் 15,000 கழுவி கொடுத்திருக்கனால. சோ அவர் 1,00,000 கடன் தீர்க்கப்படும். ஆனா எனக்கு காசு எவ்வளவு வரும்? 85,000. காரணம் நான் 15,000 கழிவு கொடுத்திருக்கனால. அப்ப கடன்பட்டவர் எவ்வளவு குறைவார்? 1,00,000. கடன்பட்டவர் எவ்வளவு குறைவார்? 1,00,000. சரி. இப்ப 1,00,000 வாங்க வேண்டிய ஒரு கடன்பட்டவர்கிட்ட 15,000 கழிவு கொடுத்து 85,000 வாங்குறோம்னா அது எனக்கு நட்டம் தானே. அந்த 15,000ன்றது எனக்கு ஒரு நட்டம். அந்த நான் கொடுத்த கழிவுன்றது எனக்கு ஒரு நட்டம். அதாவது ஒரு செலவு. எனக்கு ஒரு செலவு. அப்ப அந்த 15,000 கழிவுன்றது இரட்டை விளைவுபடி செலவை அதிகரிக்கும். செலவு அதிகரிக்கும். செலவு அதிகரிக்கும். எவ்வளவு? 15,000. இப்ப விளங்குதா? இது உண்மையாவே மாறி சொன்னாக்கள் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஒழுங்க. இப்ப சரி கிளியரா விளங்குதா? அழகா?
சரி. இப்ப வாங்க இரட்டை பதிவா மாத்து. இப்ப எழுத போறது இரட்டை பதிவு. சொத்து ஒன்று அதிகரிக்குதுன்னா அது என்ன மீதியா காணப்படும்? சொத்து ஒன்று அதிகரிக்குதுன்னா என்ன மீதியா காணப்படும்? சொத்து ஒன்று அதிகரிக்குதுன்னா அது என்ன மீதியா காணப்படும்? சொத்து ஒன்று அதிகரிக்குதுன்னா என்ன மீதியா காணப்படும் சொல்லி தந்திருக்கேன். சொத்து ஒன்று அதிகரிக்குதுன்னா என்ன மீதி? சொத்து ஒன்று அதிகரிக்குதுன்னா என்ன மீதி? வரவா செலவா? ஒண்ணுமே கேட்கலப்பா, உங்கள்ட்ட கஷ்டப்பட்டு தானேப்பா நானும் ஒரு கிளாஸும் கட் பண்ணா படிப்பிச்சுட்டு இருக்கேன். செலவுன்னு சொல்றீங்கப்பா சிம்பிளா. என்ன அதுல இருக்கு? அந்த சொத்து கணக்கும் செலவு கணக்கும் சாதகம் மீதி வரவு, பொறுப்பு உரிமை வருமானம், பொறுப்பு உரிமை வருமானம், சாதகம் மீதி செலவு. இல்ல மூன்றுக்கும் செலவு சாதகம் மீதி, பாதகம் மீதி வரவுன்னும், சொத்துக்கும் செலவுக்கும் சாதகம் மீதி வரவு, பாதகம் மீதி செலவுன்னு ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கே என்னடாப்பா பிரச்சனை? இது நாலாவது கிளாஸ் தானே. அதுக்குன்னு கேள்வி கேட்டா பதில் சொல்லாம இருக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணுங்க, கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவ்வளவு இதெல்லாம் தெரியாம இருந்தா நீங்க அப்படியே அக்கௌண்டிங்கே செய்யாம இருக்கலாமே. வரவு செலவுன்றது நான் படிச்சு படிச்சு சொல்லி தந்தேன் தானே. அவ்வளவு ஆசையா? உண்மையா அவ்வளவு படிச்சு சொத்தினுடைய சாதகம் மீதி வரவு. அப்போ ஒரு சொத்தொன்று அதிகரிக்குமா இருந்தா சொத்தினுடைய சாதகம் மீதி வரவு. அப்ப அது சொத்தொன்று அதிகரிக்குமா இருந்தா அது வரவா தான் காணப்படும். அப்ப என்ன சொத்து அதிகரிக்குது? காசு என்கிற சொத்து அதிகரிக்குது. அப்ப காசு கணக்கு, காசு கணக்கு வரவு 85,000. ஓகே. இவன் எப்படி காசு கணக்கு வரவு வந்துச்சு? சொத்து செலவு, இது ரெண்டினுடைய சாதக மீதியும் என்ன? வரவு. பாதக மீதி செலவு. அப்ப சொத்தோ இருந்தாலும் சரி செலவா இருந்தாலும் சரி, அதிகரிச்ச என்ன மீதியா காணப்படும்? வரவா காணப்படும். குறைஞ்சா செலவா காணப்படும். இந்த பொறுப்பு வருமானம் உரிமை இது மூன்றோடைய சாதக மீதி என்ன? செலவு. பாதக மீதி என்ன? வரவு. அப்ப இந்த உரிமையோ பொறுப்போ செலவோ அதிகரிச்ச என்ன மீதியா காணப்படும்? செலவு மீதியா காணப்படும். குறைஞ்ச என்ன மீதியா காணப்படும்? வரவு மீதியா காணப்படும். ஓகே. அதனாலதான் சொத்து அதிகரிச்சிச்சு, அப்ப அது வரவு மீதியா காணப்படும். என்ன சொத்து? காசு. அப்ப காசு கணக்கு வரவு 85,000. ஓகே. இப்ப சொத்து குறையுதுன்னா என்ன மீதி? சொத்து அளவு செலவு அதிகரிக்குதுன்னா என்ன மீதியா காணப்படும்? செலவு அதிகரிக்குதுன்னா என்ன மீதியா காணப்படும்? செலவு அதிகரிக்குதுன்னா என்ன மீதியா காணப்படும்? செலவு அதிகரிக்குதுன்னா என்ன மீதி? குட். வரவு மீதி. செலவு ஒண்ணு அதிகரிக்குதுன்னா வரவு மீதி. என்ன செலவு அதிகரிக்குது? கொடுத்த கழிவு என்கிற செலவு. அப்ப கொடுத்த கழிவு கணக்கு வரவு. கொடுத்த கழிவு கணக்கு வரவு. என்ன செலவு அதிகரிக்குது? கொடுத்த கழிவுன்ற என்ன செலவு. அப்ப கொடுத்த கழிவு கணக்கு வரவு 15,000. சொத்து குறையுதுன்னு என்ன மீதியா காணப்படும்? சொத்தினுடைய சாதக மீதி வரவு. அப்ப அதிகரிக்குதுன்னா வரவா காணப்படும். குறையுதுன்னா செலவா காணப்படும். அப்ப கடன் பட்டோரை நீங்க ஃபுல்லா எழுதுங்க. கடன் பட்டோர் கணக்கு செலவு நீங்க ஃபுல்லா எழுதணும். சரியா? கடன் பட்டோர் கணக்கு செலவு 1,00,000. ஏன்? சொத்து குறையுதுன்னா என்ன மீதி? செலவு மீதி. என்ன சொத்து குறையுது? கடன் பட்டோர் என்கிற சொத்து. சோ கடன் பட்டோர் கணக்கு செலவு 1,00,000. கடன் பட்டோர் கணக்கு செலவு 1,00,000. அப்ப இதுதான் அவங்களோட கடன் பட்டோரிடம் கொடுத்த கழிவுடன் பெற்ற காசு. கொடுத்த கழிவுடன் பெற்ற காசு. ஒரு கடன் பட்டவருக்கு எவ்வளவு சரி கழிவு கொடுத்து காசு பெற்றீங்களா இருந்தா ஒரு இரட்டை பதிவு இப்படித்தான் அமையும். அப்ப இது எங்கேயும் மாற போறது இல்ல. இது எங்கேயும் மாற போறது இல்ல. காசு கணக்கு வரவு
கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கணக்கு செலவு. காசு கணக்கு வரவு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கணக்கு செலவுன்றதை தவிர்த்து எங்கேயுமே மாற போறது இல்ல பிள்ளைகள். இதை நான் உங்களுக்கு ஒரு டியூட்டா டைப் பண்ணி தந்தாலே போதும். உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு ரெட்டை பதிவு மட்டும்தான் தெரியணும்னா இந்த ரெட்டை பதிவு அவ்வளோத்தையும் டைப் பண்ணி தந்துட்டு சும்மா இருக்கா இந்த கணக்கு வரவு செலவுன்னு கொஞ்சம் இழுத்து வாயை கொஞ்சம் இழுத்து பேசிட்டு வரவு செலவுன்னு கொஞ்சம் அந்த பேசிட்டு ஒரு 2 கிளாஸ்ல வேணா சும்மா வாட்சி விட்டுட்டு விடலாம். இதுதான் ரெட்டை பதிவு. கொடுத்த கழிவு முடிப்பாங்க. நிறைய ரெட்டை பதிவு பார்த்துட்டோம். ரெட்டை பதிவு பார்த்துட்டோம். 8ஆவதா சும்மா கடன் பட்டோர் ஒருத்தர் தான் கழிவு கொடுத்து காசு வாங்கினீங்களா எப்படி ரெட்டை பதிவு? இதுதான் ரெட்டை பதிவு. இதுல தொகைகள் தான் மாறப்போவதை தவிர்த்து இந்த இடத்துல இருக்க தொகைகள் மாறப்போறதை தவிர்த்து ரெட்டை பதிவு மாறாது. கடன் பட்டோர் ஆள்கிட்ட காசு வாங்குறீங்க, கழிவு கொடுத்தலாம், காசு கணக்கு வரவு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு. காசு கணக்கு வரவு, கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு. இதை நீங்க மெமரைஸ் பண்ற வேலை தான் இரட்டை பதிவு. அப்பதானே டக்குன்னு நம்மளோட ஃபிங்கர் டிப்ஸ்ல வரோம்னா மனசுல கொஞ்சம் கையால் எழுதியோ இல்லாட்டி பாடமாக்கியோ ஏதாவது செஞ்சு மனசுல வச்சிருக்கதான் வேணும். அது பிரச்சனை இல்லை. அப்ப அந்த வேலை தான் இதை நீங்க வைக்கணும். பட் அது எப்படி இருக்கு, அதுக்குள்ள இருக்க ப்ரொசஸ் விளங்கி கொள்ளணும். சொத்து அதிகரிச்சா வரவு, பொறுப்பு குறைஞ்சா வரவு, பொறுப்பு அதிகரிச்சா செலவு, வருமானம் அதிகரிச்சா செலவு, வருமானம் குறைஞ்சா வரவு. அந்த விஷயங்களை விளங்கி கொள்ளணும். அதுக்குத்தான் மெனக்கட்டி இதை படிப்பிச்சுட்டு இருக்கேன். அப்ப அந்த அடிப்படை உங்களுக்கு மறக்குதுன்னா சிக்கல். அதை கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. சொத்தினுடைய சாதக மீதி வரவு. அப்ப அது அதிகரிச்சா வரவு, குறைஞ்சா செலவு. செலவுனா செலவனுடைய சாதக மீதி வரவு. அப்ப அது அதிகரிச்சா வரவு, குறைஞ்சா செலவு. பொறுப்பினுடைய சாதக மீதி செலவு. அப்ப அது அதிகரிச்சா செலவு, குறைஞ்சா தான் வரவு. உரிமையினுடைய சாதக மீதி செலவு. அப்ப அது அதிகரிச்சா செலவு, குறைஞ்சா தான் வரவு. வருமானத்தினுடைய சாதக மீதி செலவு. அப்ப வருமானம் அதிகரிச்சா செலவு, குறைஞ்சா வரவுன்றதுதான் உங்க தியரி. இத பெருசான்னு நான் சொல்லி கொடுக்கல, ஜஸ்ட் சிங்கிள் இதுக்குள்ள சொல்லி கொடுக்கல. அந்த விஷயத்தை விளங்கி கொண்டீங்கன்னா ஒருத்தருமே உங்களுக்கு இரட்டை பதிவு சொல்ல தேவையில்லை. உங்களாலேயே இரட்டை பதிவு உருவாக்க முடியும். அந்த இரட்டை பதிவு விஷயத்தை விளங்கி கொள்ள முடியும். இதுதான் பிள்ளைகள் உங்களோட எக்ஸாமுக்கு ஃபியூச்சர்ல செம்மையாக்கல்கள் நிறைய விஷயங்களுக்கு தேவைப்படும். அதனாலதான் அப்படி சொல்லித்தாரு. ஸோ இன்ஃபேக்ட் எதுவும் விளங்கலைன்னா கேளுங்க. அப்படி விளங்கிட்டு எனக்கு அதை மறந்துட்டு அப்படின்னா கொஞ்சம் பாருங்க. சரியா? கொஞ்சம் புக் எடுத்து ரிமைண்ட் பண்ணி பாருங்க. இந்த வரவு செலவுன்ற விஷயத்த பாருங்க. ஆஸ் அ டீச்சரா எனக்கு தக்கன சிலபஸை முடிக்கிறது தானே நோக்கமா இருக்கணும் உங்களுக்கு டைமுக்கு. நான் ஏன் உங்களுக்கு ஆல்ரெடி லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு 26 பிரச்சனைக்கு. ஈவன் நமக்கு 1.5 கிட்ட இருந்தாலும் ஒரு அளவு லேட் தானே. அப்படி இருக்கும்போது நான் சிலபஸ் முடிக்க தானே யோசிப்பேன். ஏன் மெனக்கட்டு சொல்லி தரணும்? ரீசன் இருக்கு. அந்த சொத்து அதிகரிச்சா வரவு, குறைஞ்சா செலவுன்ற அந்த தியரம் இருக்குத்தானே, அந்த விஷயம் இருக்குத்தானே. அது உங்களுக்கு விளங்க, அது உங்களுக்கு தெரியாட்டி பிள்ளை அங்கால நீங்க அக்கௌண்டிங்ல ஒரு ஸ்ட்ராங் பர்சனா, ஒரு நல்ல ஒரு கிளவரான ஆளா இருக்க முடியாது. அதுக்குத்தான் படிப்பிக்கிறேன். அப்படி படிப்பிக்கிறேன். அதை ஒழுங்கா தெளிவா படிப்பிக்கிறேன். ஸோ தன்மையா சொல்றேன். படிப்பிக்கிற இடத்துல இருந்து பார்த்தா தெரியும். டக்குன்னு எதுவும் பிள்ளையா சொன்னோன்னே கோவம் வந்துட்டு அதனால தான் ஏற்றிட்டேன். சாரி. அல்லது அதுக்கு நான் விட சொல்லாம இருக்காதீங்க. கொஞ்சம் என்ன சொல்றது பாருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் டென்ஷன் ஆக்காதீங்க. டயர்டுகள்ல வந்து படிப்பிக்கும் போது சின்ன விஷயத்தையும் மாத்திக்கிட்டு சொல்லாதீங்க. கொஞ்சம் பார்த்துட்டு வந்து பழங்க. இருக்குது கொஞ்சம் யூனிட் தான் இப்போதைக்கு படிச்சிருப்பீங்க. கிளாஸ் வரும்போது பார்த்துட்டு அதுல ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் பாருங்க. அப்ப இப்ப இது ஷுவரா கிளியரான்னு சொல்லுங்க. இந்த இரட்டை பதிவு வந்தது ஷுவரா கிளியரா? சரியா? கவனமா விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? முக்கியமானது இல்லாட்டி சொல்ல மாட்டேன். சாரி, எழுதிட்டீங்களா? வெரி சாரி, வெரி சாரி. கேட்காம அப்படின்னு அழிக்கிறது இல்ல. வெரி சாரி. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்க தானே? வேற சொல்லி விடணுமா எதுவும்? எழுதிட்டீங்களா? யாரும் எழுதாதாக்கள் இருந்தா சொல்லுங்க. நான் யார்ட்டையும் கேட்டு போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றேன்.
எழுதிட்டீங்களா? சரி, ஓகே, சரி சரி. இப்ப 8வது தானே பார்த்தோம், 9வது. கடன் கொடுத்தோருக்கு கடன் கொடுத்தோருக்கு கடன் கொடுத்தோருக்கு இது சொன்னா கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு எதுவும் பார்த்தோமா? கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு எதுவும் பார்த்தோமா? யாராவது போட்டு விடுங்க. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு இரட்டை பதிவு, தனி இரட்டை விளைவை பார்த்தது ஞாபகம் சொல்லிட வேணாம். நான் கேட்கிறது இரட்டை பதிவு. கடன் கொடுத்தவர் பர்சனல் போடாதீங்க. ஓகே, பர்சனல் போடாதீங்க. தட்டி வந்து பார்க்கலாம். எவ்ரி ஒன் போட்டு வச்சிருக்கேன், அதுல எதுவும் கேட்டா போடுங்க போய்க்காம. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு, கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு ஒரு 75,000. இத இரட்டை விளைவும் இரட்டை பதிவும் கொஞ்சம் எழுத ட்ரை பண்ண பார்ப்போம். உங்களோட நாலேஜ்ல கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 75,000 சும்மா எழுத ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். கொஞ்சம் அப்படி படிப்போம். விஷயத்த அழகா பண்ணிக்கலாம். எனக்கு முக்கியமே அதுதான். அந்த அதிகரிப்பு குறைவுனா வரவு செலவுன்ற அந்த விஷயம் விளங்கணும். அது எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணுன்றது உங்களுக்கு நான் ஃபியூச்சர்ல சொல்லும் போது தெரியும். ஃபியூச்சர்ல படிக்கும் போது தெரியும். இப்ப அனுப்புனது சரிதானா சார்? இரட்டை பதிவு நீங்க அனுப்புனது சரி, பட் இரட்டை விளைவும் எழுதுங்க. இரட்டை பதிவு அனுப்புனது சரி, இரட்டை விளைவும் எழுதுங்க. சரி, சரி, நாங்களே பார்ப்போம். ட்ரை ஒன்று பண்ணிருப்பீங்க. கடன் கொடுத்தவருக்கு 75,000 காசு செலுத்துறீங்கன்னா முதல்ல உங்களோட சொத்து குறையும். சொத்து குறையும் 75,000. கடன் கொடுத்தவருக்கு காசு செலுத்துறீங்கன்னா உங்களோட சொத்து குறையும் 75,000. உங்களோட சொத்து குறையும் 75,000. சொத்து குறையும் எவ்வளவு? 75,000. சொத்து குறையும் 75,000. காசு செலுத்துறனால. இப்ப எதுக்கு இந்த காசு செலுத்துறீங்க? காசு செலுத்துறனால காசு வெளியே போகுது, சொத்து குறையும். எதுக்கு இந்த காசு செலுத்துறீங்க? கடன் கொடுத்தவருக்கு காசை கொடுக்கறதுக்காக. கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுக்கறதுக்காக. கடன் கொடுத்தவருக்கு காசு செலுத்துறன்றது என்னது? கடன் கொடுத்தவர் என்பவர் ஒரு பொறுப்பு. அவருக்கு நான் காசு கொடுக்குறேன்றது என்னோட பொறுப்பை குறைக்கிறது. கடன் கொடுத்தவர் என்னோட பொறுப்பை கூட்டி இருப்பார். அவரு காசு செலுத்தும் போது என்ன செய்யும்? என்னோட பொறுப்பு குறையும். என்னோட பொறுப்பு
குறையும். பொறுப்பு குறையும். 75,000. பொறுப்பு குறையும். 75,000. பொறுப்பு குறையும். 75,000. சரியா? இது விளங்குதா? இரட்டை விளைவு கடன் கொடுத்தவரோட. இப்ப சொத்து பொறுப்பு என்னது, நான் வரவு உடனே வர மாதிரி கேட்கிறேன். சரி, முதல்ல வரவைத்தானே எழுதணும், அதனால நான் பொறுப்புக்கு வரேன். பொறுப்பு குறையும்னா என்ன? சரி, முதல்ல இதுக்கே வருவோம், பிரச்சனை இல்லை. சொத்து குறையும்னா என்ன மீதி? சொத்து குறையும்னா என்ன மீதி? செலவு மீதி. ஏன்? சொத்து என்பது ஒரு சாதக மீதி வரவு, அது குறையும் என்ன மீதி? செலவு. சொத்தினுடைய சாதக மீதி என்ன? வரவு. அது குறையும் என்ன மீதி? செலவு. அப்ப சொத்து குறையும்னா செலவு. அப்ப என்ன சொத்து குறையுது? காசுன்ற சொத்து. அப்ப காசு கணக்கு செலவு 75,000. ஓகே. இப்ப காசை செலுத்துறது மூலமா எனக்கு பொறுப்பு குறையுது. என்ன பொறுப்பு குறையுது? கடன் கொடுத்தவருங்கிற பொறுப்பு. பொறுப்பினுடைய சாதக மீதி என்ன? வரவு. சாரி, செலவு. அப்ப ஒரு பொறுப்பு அதிகரிக்குமா இருந்தா அது செலவா காணப்படும். பொறுப்பின் சாதக மீதி செலவு. அப்ப ஒரு பொறுப்பு அதிகரிக்குமா இருந்தா அது செலவா காணப்படும். அப்ப அது குறையும்னா வரவு. அது குறையும்னா வரவு. அப்ப என்ன பொறுப்பு குறையுது? கடன் கொடுத்த. கடன் கொடுத்த. கடன் கொடுத்த. அப்ப கடன் கொடுத்தவர் கணக்கு வரவு 75,000. கடன் கொடுத்தவர் கணக்கு வரவு 75,000. கடன் கொடுத்தவர் கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. அப்ப இதுதான் இரட்டை பதிவு. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு. கழிவொன்னும் அந்த இடத்துல தாக்கம் செலுத்தல. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசுனா இதுதான் இரட்டை விளைவு. அப்ப இது மாற போறது இல்லை. இதை நீங்க பாடமாக்கிக்கோங்க, தாராளமா பாடமாக்கிக்கோங்க. பட் விஷயத்தை விளங்கிக்கோங்க. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். அப்ப இதுதான் கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசுக்கான இரட்டை பதிவு. எழுதுங்க பாப்போம். சரி, எழுதியிருப்பேன் நம்பி அழிக்கிறேன்.
இதுலயே ஒரு விஷயத்த சேர்ப்போமா? கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 75,000. அப்படியே கொடுக்கல் வாங்கல மாத்தி விட்டுரும். அப்படியே மாற போகுது பாருங்க எவ்வளவு பெருசா. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 75,000, பெற்ற கழிவு 25,000. இதுக்கு எழுதுங்க பாப்போம் ட்ரை பண்ணி. இதுக்கு எழுதுங்க பாப்போம் ட்ரை பண்ணி. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 75,000, பெற்ற கழிவு 25,000. சரி, சொல்றேன் நானே. கொடு கடன் கொடுத்தவருக்கு நம்ம 75,000 காசு கொடுக்கிறோம். கழிவு 25,000 பெறுறோம்னா, கடன் கொடுத்தவருக்கு 75,000 காசு கொடுத்து கழிவு 25,000 பெறுறோம்னா, கடன் கொடுத்தவரினுடைய கடன் கொடுத்தவரினுடைய அந்த பொறுப்பு நாங்க எவ்வளவுத்தை தீர்த்திருப்போம்? 75,000 காசு கொடுத்து 25,000 பெற்ற கழிவு பெற்றிருக்கோம்னா, கடன் கொடுத்தவரின் கடன் எவ்வளவு நம்ம தீர்த்திருப்போம்? 1,00,000. குட், டெபினிட்டா 1,00,000. ஏன் நம்ம காசு செலுத்துற 75,000 ரூபாய், ஆனா கழிவு வாங்குற எவ்வளவு? 25,000 ரூபாய். அப்ப ரெண்டையும் கூட்டி பார்க்கணும். 1,00,000. அப்ப 1,00,000 நம்ம கடன் கொடுத்துறது கொடுக்க இருக்கிறதுக்கு தான் 25,000 கழிவை பெற்றுட்டு 75,000 கொடுக்குறோம். அப்ப நாம கொடுக்குற காசு 75,000 தான் இருக்கும். கொடுக்குற காசு 75,000 இருக்கும். ஆனா அவர் எனக்கு 25,000 கழிவு தந்தனால, நான் 25,000 கழிவு பெற்றனால என்னுடைய கடன் 1,00,000 குறையும். அப்ப காசு போறனால வளமை போல சொத்து குறையும். சொத்து குறையும். 75,000 காசு போறனால வளமை போல சொத்து குறையும். 75,000 காசு போறனால் வளமை போல சொத்து குறையும். 75,000. ஆனா அதே நேரத்துல இந்த காசு என்னது கொடுத்தேன்? கடன் கொடுத்தவர் என்கிற ஒரு பொறுப்பை தீர்க்கிறதுக்கு. சோ பொறுப்பு குறைய போகுது. பொறுப்பு குறைய போகுது. பொறுப்பு குறையும். பொறுப்பு குறையும். பொறுப்பு குறையும். அப்ப பொறுப்பு குறையும்னா பொறுப்பு குறையும்னா பொறுப்பு குறையும்னா பொறுப்பு குறையும்னா என்ன பொறுப்பு குறையும்? கடன் கொடுத்த பொறுப்பு எவ்வளவு தலை குறையும்? 1,00,000. அது எப்படி? 75,000 காசு கொடுத்து 75,000 தலை குறையும்? இல்ல, இந்த இடத்துல என்ன பிரச்சனை? 75,000 காசு கொடுக்கும் போது 25,000 கழிவு பெற்றிருக்கீங்க. பெற்ற கழிவு பெற்றிருக்கீங்க. அப்ப 1,00,000 தான் அவனோட பொறுப்பு குறையும். 1,00,000 தான் அவனோட பொறுப்பு குறையும். சரியா? அப்ப 1,00,000 உங்களோட பொறுப்பு குறையுதுன்னா 1,00,000 உங்களோட பொறுப்பு குறையுதுன்னா 25,000 உங்களுக்கு லாபம். காசு கொடுக்கறது 75,000, ஆனா பொறுப்பு 1,00,000 குறையுது. எப்படி அந்த 25,000 லாபம்? கழிவு கிடைச்சனால. அந்த பெற்ற கழிவுன்றதை நாங்க என்னவா கருதுறது? வருமானமா. அப்ப என்ன செய்யும்? எங்களோட வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும். 25,000 வருமானம் அதிகரிக்கும். 25,000. இது ரெட்டை கிளியரா?
வருமானம் அதிகரிக்கும் 25. ஆல் டே கிவிங் டிஸ்கவுண்ட் 25,000 for that 75,000. அப்படி யோசிக்காத. இப்ப சனம் விகாஷ் என்ன கேட்க வர்றாருன்னா 75,000க்கு தான் 25,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப 50,000 என்னது 75,000க்கு தான் 25,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப 75,000 தான் கடன் அந்த மாதிரி மீட் பண்றீங்க. அதுதானே கொஸ்டின்? புரியல. 75,000க்கு தான் 25,000 டிஸ்கவுண்ட். இல்ல இல்ல, அழகா விளங்கிக்கோங்க. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசுன்னு சொல்லிட்டான். அழகா விளங்கிக்கோங்க விகாஷ். கடன் இப்படி கொஸ்டின் கேட்கறது உண்மை ஹாப்பி சந்தோஷம். அதுகளை கேளுங்க. இதுதான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி கேளுங்க தயவு செய்து. அப்ப எனக்கும் பிரச்சனை இல்லை, கோபம் வராது, ஒண்ணும் செய்யாது. ஒரு பிள்ளையா ஆன்சர் சொல்றதுக்கு நீங்க பிள்ளையா சொல்லல, நான் சொல்றேன். பிள்ளையா ஆன்சர் சொல்றதுக்கு இப்படி கேளுங்க உண்மையா. அப்ப இப்ப கடன் கொடுத்தவருக்கு அந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்த நோட் பண்ணுங்க. இந்த இடத்த போயிட்டு நோட் பண்ணுங்க. செலுத்திய காசு 25,000 சொல்லிட்டான். அப்ப கடன் கொடுத்தவருக்கு 25,000 காசு கொடுத்துட்டீங்க. அப்ப இதை விட நீங்க கடன் எவ்வளவுன்னு எல்லாம் சொல்லல. கடன் கொடுத்தவருக்கு 75,000 காசு கொடுத்துட்டீங்க. காசு 75,000 போயிட்டு, கடன் கொடுத்தவருக்கு 75,000 காசு போயிட்டு. அதே நேரத்துல உங்களுக்கு கழிவும் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. காசு ஒரு 75,000 கொடுத்து கழிவும் கிடைச்சிருக்கலாம். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். சிம்பிள். இப்ப பாருங்க, என்கிட்ட ஃபீஸை விடுங்க, ஒரு சாமான ஒப்புமை. ஒரு ஷூ ஒண்ணு 50, ஒரு ஷூ ஒண்ணு உங்களுக்கு நான் 2,000 ரூபாய் கழிச்சு 13,000 ரூபாய்க்கு தரேன். உங்களுக்கு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தந்து 13,000 ரூபாய்க்கு தரேன். நீங்க எனக்கு 13,000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தந்திருக்கேன். ஷூட பிரைஸ் என்ன? 13,000 நீங்க எனக்கு தந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தந்திருக்கேன். ஷூட பிரைஸ் என்ன? 13,000 ரூபாய் காசு தந்திருக்கீங்க நீங்க எனக்கு, நான் உங்களுக்கு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தந்திருக்கேன். உங்களோட ஷூட பிரைஸ் என்ன? 13,000 ரூபாய் நீங்க எனக்கு காசு தந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன். சும்மா உங்களோட கிரெடிட் கார்டோ ஏதாவது உங்களோட இதுல ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தேன். 10% இல்லாது ஒரு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன். நீங்க 13,000 ரூபாய் காசு தந்தீங்க, உங்களுக்கு நான் 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன். இப்ப ஒழுங்கா யோசிங்க விகாஷ். அப்செட் ஆகாத விகாஷுக்கு. நான் என்ன சொல்றேன்டா விகாஷ், இதை நீங்க நினைச்சிடாதீங்க, நான் சும்மா சொல்றேன். இவர் இப்படி ஒருத்தர் வந்து இந்த ஷாப்புல பொருள் வாங்குறாரு. இந்த பொருள் வாங்கின நபர் எனக்கு 13,000 ரூபாய் காசு தராரு. சரியா? 13,000 ரூபாய் காசு தராரு. நான் அவருக்கு என்ன செய்யறேன்னா 2,000 ரூபாய் கழிவு கொடுத்தனாலதான் எனக்கு அந்த 13,000 ரூபாய் காசு தராரு. அப்ப நான் அவருக்கு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன், 13,000 ரூபாய் காசை தந்தாரு. இப்ப நான் அவருக்கு இந்த ப்ராடக்ட கொடுத்து அனுப்புறேன். அப்ப இந்த ப்ராடக்ட்ல பிரைஸ் என்னவா இருக்கும்? இந்த ப்ராடக்ட்ல பிரைஸ் என்னவா இருக்கும்? அவர் எனக்கு 2,000 ரூபாய் நான் அவருக்கு கழிவு கொடுக்குறேன், அவர் எனக்கு 13,000 காசை தராரு, ப்ராடக்ட் எடுத்துட்டு போறாரு. நான் 2,000 ரூபாய் கழிவு கொடுக்குறேன், அவர் எனக்கு 13,000 ரூபாய் காசை தராரு, ப்ராடக்ட் எடுத்துட்டு போறாரு. அப்ப ப்ராடக்ட் எவ்வளவா இருந்திருக்கும்? 13,000 ரூபாய் காசையும் வாங்கி காசை கொடுத்து 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டையும் எடுத்துதான் பொருளை வாங்கிட்டு போறாருன்னா, அதுல அந்த 2,000 டிஸ்கவுண்ட் கொடுத்தனாலதான் ஒரு 13,000 காசு கொடுக்க முடிஞ்சுச்சு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? பொருளோட பெருமதி 15,000, அதனாலதான் 2,000 டிஸ்கவுண்ட் கொடுத்து 13,000க்கு பொருளை கொடுத்துருக்கீங்க. சரியா? அப்ப அது மாதிரிதான் கடன் கொடுத்தவருக்கு காசு செலுத்திட்டீங்க. அப்ப காசு 75,000 செலுத்தி 25,000 டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்குன்னா கடன் 1,00,000 தான் இருந்திருக்கு. டிஸ்கவுண்டையும் பெற்ற காசையும் கூட்டித்தான் பார்க்கணும். அப்ப கடன் 1,00,000 தான் இருந்திருக்கும். அதுக்குத்தான் நான் 25,000 கழிவு பெற்று 75,000 என்ன செய்ய முடியும்? காசு செலுத்த முடியும். இப்ப உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியுற மாதிரி இருக்கா விகாஸ்? இன்னும் குழம்புதா? இப்படி யோசிங்க பாருங்க. நீ எனக்கு காசு தர இருக்கு தானே, 10 ரூபாய் கழிச்சுட்டு 90 ரூபாய் தான்னு சொல்றேன். அப்ப நீங்க எனக்கு எவ்வளவு தர இருக்கு விகாஸ்? நீங்க எனக்கு காசு தர இருக்கு தானே, 10 ரூபாயை கழிச்சுட்டு 90 ரூபாய் சரி தாங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க எனக்கு காசு தர இருக்கா? எவ்வளவு தர இருக்கும் உண்மையாவே? நீங்க நீங்க எனக்கு காசு தர இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன் 10 ரூபாய் கழிச்சுட்டு மீதி 90 ரூபாயை தாங்க. 10 ரூபாய் டிஸ்கவுண்டா வச்சுக்கோங்க, எனக்கு அந்த 90 ரூபாய் சரி தாங்க. நீங்க எனக்கு காசு தர இருக்கு, 10 ரூபாய் டிஸ்கவுண்டா வச்சுக்கோங்க, எனக்கு அந்த 90 ரூபாய் சரி தாங்கன்னு சொல்றேன். அப்ப நீங்க எனக்கு எவ்வளவு தர இருக்கு விகாஷ்? சும்மா சொல்லுங்க. விகாஷ் இருக்கீங்களா?
பிகாஸ் விலங்குலாம் சொல்லுங்கம்மா, நான் சொல்லித்தரேன், சொல்லுடா, பிரச்சனையே இல்லை. Wait a minute. ஒரு லட்சம் இல்ல இல்ல, ஓகே, உங்க இல்ல விலங்குலாம் நீங்க கேட்டிருப்பீங்க தானே, உங்களுக்கு ஓகே, நான் விகாஸுக்கு விளங்கிட்டான்னு பாக்குறேன். விகாஸ்ல ரெஸ்பான்ஸ காணல. பட் இருந்தாலும் நான் லாஸ்ட் ஆயிட்டு எல்லாருக்கும் ஒரு விஷயத்த கொஞ்சம் ஓகே ஓகே ஆக்குற மாதிரி சில ஒரு சமன்பாடு இது நானா கிரியேட் பண்றேன் உங்களுக்கு. கடன் கொடுத்தவருக்கு ஒரு கடன் கொடுத்தவருக்கு நீங்க செலுத்துற காசுன்றது, ஒரு கடன் கொடுத்தவருக்கு நீங்க செலுத்திய காசு, கழிவு வாங்கியிருக்கீங்களா இருந்தா கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசுன்றது, நீங்க கடன் கொடுத்தவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடன் தொகையில இருந்து கழிவு எவ்வளவு பெற்றீங்களோ அதை கழிச்சா வர்றது தானே பெற்ற கழிவு. இப்ப நீங்க எவ்வளவு சரி கடன் கொடுத்து இருக்கலாம். சரி, எவ்வளவு சரி கடன் கொடுத்து இருக்கலாம், நீங்க ரெக்கார்டிங் ஒருக்க திருப்பி பாருங்கப்பா, கோச்சு கொள்ளாம. இல்ல நான் திருப்பி சொல்றேன், இந்த சமன்பாடை கொஞ்சம் பாருங்களேன் முதல்ல. கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு, பரவாயில்ல நான் சொல்றேன். கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு எதற்கு சமனா இருக்கும்? கடன் கொடுத்தவர்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோமோ அந்த கடன்ல இருந்து நம்ம எவ்வளவு கழிவு பெற்றோமோ அதை கழிச்சுட்டு தான் காசு செலுத்திருப்போம். அதை அக்செப்ட் பண்றீங்களா? கடன் கொடுத்தவர்கிட்ட வாங்கின கடன்ல இருந்து நம்ம பெற்றுக்கொண்ட கழிவு எவ்வளவு சரி கழிவு தந்தாங்க, தராட்டே வேற விஷயம். அப்படி கழிவு தந்தாங்கன்னா கடன் கொடுத்தவர்கிட்ட இருந்து நாங்க பெற்றுக்கொண்ட கடன்ல இருந்து எவ்வளவு சரி கழிவு தந்தாங்கன்னா அதை கழிச்சுட்டு தான் மீதி காசு தான் கொடுத்திருப்போம். எவ்வளவு கழிவு கிடைச்சோ அதை கழிச்சுட்டு. அப்ப உங்களால அக்செப்ட் பண்ண முடியுதா? கடன் கொடுத்தவர்கிட்ட செலுத்திய காசுன்றது கடன் கொடுத்தவரின் கடன் மைனஸ் பெற்ற கழிவு, அதாவது எவ்வளவு கழிவு பெறுறோமோ அதை கழிச்சா வர்றதுதான் கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசுன்றது. இந்த சமன்பாடு அக்செப்ட் பண்ண முடியுமா? பிகாஸ் அண்ட் அதர்ஸ் ஆல்சோ எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ண முடியுதா? அக்செப்ட் பண்ண முடியுதான்னு உங்களுக்கு விலங்குதானே கேட்கிறேன் இந்த விஷயம். அப்ப இப்ப பாருங்க, அப்ளை பண்றேன். கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், அப்ப அது 75,000. கடன் கொடுத்தவர்கிட்ட பெற்ற கழிவு உங்களுக்கு இங்க இந்த இடத்துல எவ்வளவுன்னு தெரியும், 25,000. இப்ப உங்களோட மேக்ஸ் நாலேஜ வச்சு சொல்லுங்க, இந்த இடத்துல அப்ப எவ்வளவு வரும்? கடன் கொடுத்தவருக்கு கடன் எவ்வளவு வரும்? 1 lakh. இப்ப விளங்குதா சனோசனுக்கு? இப்ப உங்களுக்கு அந்த ஐடியா வருதா? பிகாஸ் கிளியரா இப்ப இதை நான் இருக்கும்போது இன்னொரு வழியிலையும் சொன்னா அதை கொஞ்சம் எகைன் பாருங்க, ரெக்கார்டிங் ஒரு அப்ளை பண்ணு. அதுல அதை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்ப இது விளங்குதா? இதை எழுதிட்டீங்களா இப்ப எல்லாரும்? இந்த விஷயத்துல அதை எழுத மறந்துடாதீங்க. அப்படி கேளுங்க, எனக்கு எதுனா நான் வேற எதுவும் முறையில ட்ரை பண்ணுவேன். இப்ப இந்த இடத்துல நான் இவருக்கு இது அப்செட் ஆயிருச்சு, நார்மலா இது என்னது, சில விஷயம் ஒருத்தர் கேட்கறத பொறுத்துதான் அந்த இடத்துல நான் தான் யோசிச்சு சொல்லலாம், வேற ஒரு வேலை ட்ரை பண்ணலாம். பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. சரி, அப்ப இப்ப இதை அழிக்கிறேன், எழுதிருப்பீங்க நம்பி. முதலீடுகள்ல வர பேசிட்டு பழைய கடன் குற்றம் பார்த்தாச்சு, வருமானம் பார்த்தாச்சு. உரிமையாளர் உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம், உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம் 1,50,000. உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம் 1,50,000 எடுப்போம். உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம் 1,50,000 எடுப்போமே. உரிமையாளர் காசாக இட்ட மூலதனம் 1,50,000 எடுப்போம். உரிமையாளர் மூலதனத்தை காசா போடும் போது நிறுவனத்துல சொத்து அதிகரிக்கும். அப்ப சொத்து அதிகரிக்கும் சொத்து அதிகரிக்கும் சொத்து அதிகரிக்கும் 1,50,000. சொத்து அதிகரிக்கும் 1,50,000.
எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அதை மறந்துட்டேன் பாத்தீங்களா, சரி சரி. இதை முடிச்சிடவா, இதை முடிச்சுட்டு எழுதி விடுறேன் சரியா. கடன் கொடுத்தவர இரட்டை பதிவு எழுத விட்டுட்டேன், கொஞ்சம் இருங்க. இது 11 தானே. கடன் சொத்து அதிகரிக்கும் 1,50,000. உரிமையாளர் காசை போடுறதுனால நிறுவனத்துக்குள்ள காசு வரும். சொத்து அதிகரிக்கும் 1,50,000. இப்ப மூலதனத்தையும் பற்றையும் உரிமை கணக்கு வகைக்குள்ள போட சொன்னேன் உங்களுக்கு. சொத்து, செலவு, உரிமை, பொறுப்பு, வருமானம்னு 5 கணக்கு இருக்கு. அதுல உரிமை கணக்குல மூலதனமும் பற்றும் மட்டும்தான் வரும்னு சொன்னேன். அந்த வகையில மூலதனம்ன்றது உரிமை கணக்குக்குள்ள வரும். மூலதனம்ன்றது உரிமையை என்ன செய்யும் பிள்ளை? மூலதனம்ன்றது உரிமையை என்ன செய்யும்? மூலதனம்ன்றது உரிமையை என்ன செய்யும்? மூலதனம்ன்றது உரிமையை என்ன செய்யும்? மூலதனம்ன்றது உரிமையை என்ன செய்யும்? அதை கடன் கொடுத்து விடுறேன், எழுதி விடுறேன். இப்ப இதை ஸ்டார்ட் பண்ணிட்டனால இதை முடிச்சிருவோம். மூலதனம்ன்றது, மூலதனம் போடுறதுன்றது உரிமையை என்ன செய்யும்? மூலதனம் போடுறதுல இருந்தது ஒண்ணும் சொல்ல விரும்பல. உரிமை மூலதனம் போடுறீங்க, உரிமையாளர் வணிகத்துல மூலதனம் போடுறாருன்னா அவர் வணிகத்துக்கு காசை இன்வெஸ்ட் பண்றார். அப்ப உரிமை கூடத்தானே செய்யும். பற்றுனாத்தான் என்ன செய்யும்? உரிமை குறையும். பற்றுனாத்தான் உரிமை குறையும். பற்றுனாத்தான் உரிமை குறையும். நான் ஆன்சர் பார்த்துட்டேன். கூடும்ல ஏதாச்சும் போடுறதே குறையும்ல வினது யாரு வித்யாபால் போடுறேன். பார்த்து கவனமா இருங்க, குழப்பிக் கொள்ளாதீங்க தம்பி. மூலதனம் போடும் போது உரிமை கூடும், பற்றும் போதுதான் உரிமை குறையும். சரியா? அப்ப உரிமை அதிகரிக்கும், உரிமை அதிகரிக்கும் 1,50,000. உரிமை அதிகரிக்கும் 1,50,000. இதுதான் சரி. சொத்து அதிகரிக்கும் காசு வரனால, உரிமை அதிகரிக்கும் மூலதனம்னால. இப்ப சொத்து அதிகரிக்கும்னா என்னது? வரவு. சொத்து அதிகரிக்கும்னா வரவு. அப்ப காசு கணக்கு வரவு 1,50,000. சொத்து அதிகரிக்கும்னா வரவு. அப்ப காசு கணக்கு வரவு 1,50,000. ஓகே. உரிமை அதிகரிக்கும்னா என்னது? செலவு. ஏன்? உரிமையினுடைய சாதக மீதி என்ன? செலவு மீதி. உரிமையினுடைய சாதக மீதி என்ன? செலவு மீதி. அப்ப என்னது? மூலதன கணக்கு, மூலதன கணக்கு செலவு. ஏன் என்ன உரிமை அதிகரிச்சு? மூலதனம் அது அதிகரிக்குதுல, செலவு. சோ மூலதன கணக்கு செலவு 1,50,000. அப்ப இதுதான் இரட்டை பதிவு. உரிமையாளர் காசாக மூலதனம் விட்டார். இதுதான் இரட்டை பதிவு. உரிமையாளர் காசாக மூலதனம் விட்டார். மூலதனம் ஓகேயா? இப்ப இதை அழிக்கிறேன், எழுதி.
திருப்பி வருவோம். கடன் கொடுத்தோருக்கு அதை நான் சொல்ல விட்டுட்டேன் இரட்டை பதிவை. கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு 75,000ம்னு சொன்னேன். இரட்டை விளைவை சொல்லிட்டு எனது இரட்டை பதிவை சொல்ல விட்டுட்டேன். கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 75,000, பெற்ற கழிவு 25,000ம்னு சொன்னேன். கடன் கொடுத்தவருக்கு செலுத்திய காசு 75,000, பெற்ற கழிவு 25,000ம்னு சொன்னேன். அப்ப நான் சொன்னேன் காசு போறனால சொத்து குறையும் 75,000. இப்ப கடன் கொடுத்தவருக்கு இது ஒரு பொறுப்பை தீர்க்க கொடுத்த காசுனால எங்களோட பொறுப்பு குறைய போகுது. எங்களோட பொறுப்பு குறையும். எங்களோட பொறுப்பு குறையும். எவ்வளவு தாள? 1,00,000தால. ஏன் 25,000 கழிவு கிடைச்சிருக்கலாம். இப்ப இந்த கழிவுன்றது எங்களுக்கு வருமானம். அதனால வருமானம் அதிகரிக்கும் 25,000. வருமானம் அதிகரிக்கும் 25,000. ஓகே. அப்ப சொத்து குறையும்னா என்ன மீதியா காணப்படும்? செலவு மீதியா காணப்படும். ஆகவே இதுக்கு தானே இரட்டை பதில் எழுதலன்னு சொன்னீங்க. சொத்து குறையும் செலவு மீதி. அப்ப காசு கணக்கு செலவு 75,000. ஓகே. பொறுப்பு வருமானம் அதிகரிக்கும்னா வருமானம் அதிகரிக்கும். பொறுப்பு குறையும்னா பொறுப்பு குறையும்னா வரவு மீதி. பொறுப்பினுடைய சாதக மீதி என்ன? செலவு. அப்ப குறையும்னா வரவு. என்ன பொறுப்பு? கடன் கொடுத்தோர். அப்ப கடன் கொடுத்தோர் கணக்கு நீங்க ஃபுல்லா எழுதணும். கடன் கொடுத்தோர் கணக்கு வரவு தொகை எவ்வளவு? 1,00,000. 1,00,000. ஓகே. இப்ப வருமானத்தினுடைய சாதகம் இது செலவு. அப்ப வருமானம் அதிகரிக்குதுன்னா என்னவா காணப்படும்? செலவா காணப்படும். அப்ப பெற்ற கழிவு கணக்கு செலவு 25,000. பெற்ற கழிவு கணக்கு செலவு 25,000. ஆமா, நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்க 6வது எபிசோட் வந்திருக்கீங்க. இதை எழுதிக்கோங்க. அப்ப
12வது. சரி, இதுக்கு ஆ, உரிமையாளர் மூலதனமாக 5,00,000 பெறுமதியான மோட்டார் வாகனத்தை ஈடுபடுத்தினார். மோட்டார் வாகனத்தை ஈடுபடுத்தினார். உரிமையாளர் 5,00,000 பெறுமதியான மோட்டார் வாகனத்தை ஈடுபடுத்தினார். உரிமையாளர் 5,00,000 பெறுமதியான மோட்டார் வாகனத்தை ஈடுபடுத்தினார். பாப்போமா? இப்ப 5,00,000 பெறுமதியான மோட்டார் வாகனத்தை ஈடுபடுத்தினாலும் அதுவும் சொத்து தான். காசும் சொத்து, அதுவும் சொத்து. இது நடைமுறை அல்ல சொத்து, அது நடைமுறை சொத்து. அப்ப ரெண்டும் சொத்து தான். அப்ப என்ன செய்ய போகுதுன்னா, எங்களோட சொத்து அதிகரிக்கும். சொத்து என்ன செய்யும்? அதிகரிக்கும். எவ்வளவு தாள? 5,00,000. ஏன்? மோட்டார் வாகனத்தை ஈடுபடுத்தினால சொத்து அதிகரிக்கும். எவ்வளவு தாள? 5,00,000. மோட்டார் வாகனம்ன்ற சொத்தை ஈடுபடுத்தினால. இப்ப இது என்னது? மூலதனம். அப்ப மூலதனம் என்ன செய்ய போகுது? உரிமைய கூட்டும். மூலதனம் உரிமைய கூட்டும். உரிமை அதிகரிக்கும். உரிமை அதிகரிக்கும் 5,00,000. அப்ப சொத்து அதிகரிக்கும்னா எப்பயுமே வரவு மீதியா காணப்படும். என்ன சொத்து அதிகரிக்குது? மோட்டார் வாகனம். அப்ப மோட்டார் வாகன கணக்கு வரவு 5,00,000. மோட்டார் வாகன கணக்கு வரவு 5,00,000. மோட்டார் வாகன கணக்கு வரவு 5,00,000. ஏன்? சொத்து அதிகரிக்கிறனால. இப்ப உரிமை அதிகரிக்கும். உரிமை அதிகரிக்கும். உரிமை அதிகரிக்கும். உரிமைக்குரிய சாதக மீதி எல்லாம் செலவு. குறையும்னா வரவு, அதிகரிக்கும் என்னவா இருக்கும்? செலவு மீதியா காணப்படும். அப்ப உரிமையினுடைய சாதக மீதி என்ன? செலவு. ஆகவே என்ன உரிமை அதிகரிக்குது? மூலதனம். அப்ப மூலதன கணக்கு செலவு 5,00,000. மூலதன கணக்கு செலவு 5,00,000. அப்ப உரிமையாளர் மோட்டார் வாகனம் போன்ற ஏதாவது ஒரு சொத்தை ஈடுபடுத்தினா குறித்த சொத்து கணக்கு வரவு எங்க? மோட்டார் வாகன கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. இதே தளப்பாடத்தை ஈடுபட்டிருந்தாருன்னா என்ன செஞ்சிருக்கும்? அதுக்கு பதிலாக தளப்பாடம் வரும். தளப்பாட கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. இதே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு கட்டிடத்தை ஈடுபடுத்தியிருந்தா கட்டிட கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. எனக்கு சரியா? அப்ப இது விளங்குதா? இந்த இரட்டை பதிவு ஓகேயா? விஷயத்த ப்ரொசஸோட விளங்கிக்கோங்க. மற்ற மாதிரி பாடமாக்கும். ஒரு சொத்தை ஈடுபடுத்தினா அந்த குறித்த சொத்து கணக்கு வரவா இருக்கேன், அது சொத்து வாரனால. அப்ப மோட்டார் வாகனம் வந்தா மோட்டார் வாகன கணக்கு வரவு, தளப்பாடம் வந்தா தளப்பாட கணக்கு வரவு, கட்டிடம் வந்தா கட்டிட கணக்கு வரவு, என்னது அலுவலக உபகரணம் ஈடுபடுத்தினா அலுவலக உபகரண கணக்கு வரவு, கணியை ஈடுபடுத்தினா கணினி கணக்கு வரவு. அதெல்லாம் மூலதனம்னால அந்த கணக்கெல்லாம் வரவு வந்து மூலதன கணக்கு எப்பயுமே செலவாத்தான் காணப்படும். அப்ப இதை எழுதுங்க.
சரி. பதிமூன்று. உரிமையாளர் 13. உரிமையாளர் உரிமையாளர் பற்றிய உரிமையாளர் பற்றிய காசு ஒரு 5000 எப்பவுமே. உரிமையாளர் காசப்பட்டார் ஒரு 5000. உரிமையாளர் காசப்பட்டார் 5000. அப்ப உரிமையாளர் காசு 5000 எடுக்கிறாரா இருந்தா நிறுவனத்தை விட்டு காசு போகும். நிறுவனத்தை விட்டு காசு போகும். அப்ப என்ன செய்யும்? சொத்து சொத்து குறையும் எவ்வளவு? 5000. சொத்து குறையும் 5000. உரிமையாளர் நிறுவனத்துல இருந்து காசு எடுக்கிறாருன்னா சொத்து குறையும் எவ்வளவு? 5000. ஏன்? உரிமையாளர் நிறுவனத்துல இருந்து காசு எடுக்கிறார். அப்ப சொத்து குறையும் 5000. உரிமையாளர் பற்றுன்றது இப்ப என்னத்துல தாக்கம் செலுத்த போகுது? உரிமையில. ஏன்? உரிமையில மூலதனமும் பற்றும் தாக்கம் செலுத்தும். அப்ப பற்றுனா உரிமையில தாக்கம் செலுத்த போகுது. உரிமையாளர் பற்றுனா உரிமை என்ன செய்யும்? உரிமையாளர் பற்றுனா உரிமை என்ன செய்யும்? உரிமையாளர் பற்றுனா உரிமை என்ன செய்யும்? எக்ஸாக்ட்லி குறையும். உரிமையாளர் மூலதனம் விட்டாதான் அதிகரிக்கும். உரிமையாளர் பற்றுனா உரிமை குறையும். உரிமை குறையும். எவ்வளவு? 5000. அப்ப சொத்து குறையுதுன்னா சொத்தினுடைய சாதக விதி வரவு. அப்ப குறையுதுன்னா செலவு. என்ன சொத்து? காசு. அப்ப காசு கணக்கு செலவு 5000. ஓகே. இப்ப உரிமை குறையுதுன்னா உரிமையினுடைய சாதகம் இது என்ன? செலவு. அப்ப அது குறையுதுன்னு என்னவா காணப்படும்? வரவா காணப்படும். அப்ப என்ன உரிமை குறையுது? பற்று. சோ வரவா காணப்படும்னா பற்று கணக்கு வரவு 5000. 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 காசு கணக்கு செலவு 5000. அப்ப இதுதான் உரிமையாளர் காசப்பட்டினால் இரட்டை பதிவு. பற்று கணக்கு வரவு 5000. காசு கணக்கு செலவு 5000. தளப்பாட கொள்வனவு நடைமுறை எல்லா சொத்துக்கள் எதுவும் கொள்வனவு சொல்லனா? நடைமுறை எல்லா சொத்துக்கள் காசுக்கு கொள்வனவு செய்யறது சொல்லி இருக்கணும் பாருங்க. நடைமுறை எல்லா சொத்துக்கள் காசுக்கு கொள்வனவு செய்யறது சொல்லி இருக்கணும் பாருங்க. ஓகே. எழுதிட்டீங்களா? உரிமையாளர் உரிமையாளர் பற்றிய சரக்கிருப்புகள் காசு இல்ல சரக்கிருப்புகள் ஒரு 15000 வைப்போமே. உரிமையாளர் பற்றிய சரக்கிருப்புகள் 15000 வைப்போம். அப்ப நான் இதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொல்றத ஒரு விதி விலக்க எடுத்து யோசிச்சு செய்யுங்க. கூட யோசிக்க போகாதீங்க. அதே மாதிரி கணக்கெடு சமன்பாடோட இதை குழப்பி அடிக்காதீங்க. நான் சொல்றத மட்டும் நல்லா ஆழமா மனசுல போட சொன்னேன். அப்ப ஒரு உரிமையாளர் சரக்கிருப்பு 15000 பற்றும் போது, அதாவது உரிமையாளர் ஒரு சரக்கிருப்பை பற்றா எடுக்கும் போது, காசை பற்றாம சரக்கிருப்பா பற்றும் போது சரக்கிருப்பு நிறுவனத்தை விட்டு போகுது. ஒரு சொத்து குறையுதல் நாங்க எடுக்க மாட்டோம். உரிமையாளர் சரக்கிருப்பை பற்றும் போது நாங்க அதை எப்படி கருதுவோம்னா, கொள்வனவு செஞ்ச இருப்புல இருந்து கொள்வனவு நாங்க செஞ்சு வச்சிருக்க இருப்புல இருந்து கொள்வனவு நாங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சு கொள்வனவு செஞ்சு வச்சிருக்க இருப்புல இருந்து தான் சரக்கு என்னது சரக்கு இருப்பு உரிமையாளர் பற்றுவாரு.
சோ என்னோட கொள்வனவு நான் இப்ப ஒரு 1,00,000 ரூபாய்க்கு சாமானை வாங்கி வச்சிருக்கோம்னா அதுல ஒரு 15,000 ரூபாய் பற்றிட்டாருன்னா கொள்வனவுல இருந்து தான் பொருள் போகுது. சோ நாங்க என்னோட கொள்வனவுக்கு தான் குறையுதுன்னு நான் கருதுவேன். நான் கொள்வனவு செஞ்சு வச்சிருக்க பொருள் குறையறனால என்னோட கொள்வனவு தான் நாங்க குறையுதுன்னு கருதுறோம். என்னது எங்களோட கொள்வனவு தான் நாங்க குறையுது கருதுறோம். சரியா? அப்படித்தான் நம்ம கருதுறோம். அதை குழப்பிக் கொள்ளாதீங்க. எங்களோட கொள்வனவு தான் நாங்க குறையுதுன்னு கருதுறோம். ஏன்னா உரிமையாளர் கொள்வனவு செய்யப்பட்டதை தான் நான் எடுப்பாரு. இதை இன்னும் விளக்கத்துடன் நிதி கூற்றோட வேணா நாங்க கையால காட்டும் போது உங்களுக்கு விளங்கும். இப்ப விதிவிலக்கா மட்டும் எடுத்துக்கோங்க. சரக்கு இருப்ப பற்றும் போது நாங்க இரட்டை விளைவு எழுதும் போது கணக்கீடு சமன்பாடோட குழப்பாதீங்க. சரக்கு இருப்பு வெளியே போகுதுன்றத நாங்க சொத்து குறையுதுன்னு எடுக்க மாட்டோம். உரிமையாளர் பற்றுன்றது கொள்வனவு செஞ்சிருந்த பொருள்ல இருந்து அவர் எடுப்பாரு. சோ கொள்வனவு குறையுதுன்னு தான் எடுப்போம். சோ இப்ப கொள்வனவு என்ன கணக்கா கருதுறோம்? செலவா கருதுறோம். சோ கொள்வனவு குறையுது மீன் நாங்க சரக்கு இருப்பு வெளியே போறதுன்றது கொள்வனவை குறைக்கும். சோ சரக்கிருப்ப பற்றுன்றது கொள்வனவு குறைக்கும். சோ இரட்டை விளைவுப்படி பார்த்தோம்னா செலவு குறையும்னு தான் வரும். ஏன் கொள்வனவை நாங்க ஒரு செலவா கருதுறோம். அதே மாதிரி காசு பற்றா இருந்தா என்ன, சரக்கிருப்பு பற்றா இருந்தா என்ன, பற்றுன்றது உரிமையை குறைக்கும். உரிமையை குறைக்கும். 15 சரி, உரிமையை குறைக்கும் 15,000. அப்ப செலவே குறைஞ்சிச்சு, கொள்வனவு குறையிறனால செலவுக்குரிய சாதகம் மீதி வரவு. அப்ப குறையில என்ன மீதியா காணப்படும்? செலவு. எஸ். என்னது செலவு சரியா தான் எழுதியிருக்கு. குறையும் அப்ப செலவுக்குரிய சாதகம் மதியம் வரவு. அப்ப குறையும் செலவு. அப்ப கொள்வனவு கணக்கு செலவுன்னு வரும். கொள்வனவு கணக்கு செலவுன்னு வரும். அதுக்கான இன்னும் விளக்கம் நீங்க போக போக விளங்கிக் கொள்ளுவீங்க. ஒட்டோவா போக போக ஒட்டோவா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப இதை நோம் மாறி ஒரு விதி விலக்கம் எடுத்து செய்யுங்க. சரியா? அப்ப சரக்கு இருப்பு போறதுன்றது சரக்கு இருப்பு குறையும்னு கருதுவோம் இல்ல, கொள்வனவு குறையும்னு கருதுவோம். அந்த கொள்வனவுன்றத செலவா கருதுறதுனாலதான் செலவு குறையும்னு இரட்டை விளைவு வருது. பற்று குறைகிற பற்றுனாலதான் உரிமை குறையும்னு இரட்டை விளைவு வருது. அப்ப செலவு குறையும்ன்றத இரட்டை பதிவா மாத்தினோம்னா செலவுக்குரிய சாதகம் இது வரவு, குறையும்னா அது செலவு. என்ன செலவு? கொள்வனவு செலவு குறையும். அப்ப கொள்வனவு கணக்கு செலவு. அப்ப இது என்னது? பற்று. அப்ப பற்று கணக்கு வரவு 15. அப்ப காசு பற்றுனா பற்று கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. காசை பற்றுனா பற்று கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. ஆனா சரக்கு இருப்ப பற்றுனா பற்று கணக்கு வரவு, இருப்பு கணக்கு செலவு இல்ல. தயவு செய்து அப்படி எடுக்காதீங்க. சரக்கு இருப்ப பற்றுனா பற்று கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. சரக்கு இருப்ப பற்றுனா பற்று கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. சரக்கு இருப்ப பற்றுனா பற்று கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. எழுதிக்கோ. விளையிச்சா இது? குழம்புதான் இது விளங்கிட்டா?
அடிக்கிறேன். இப்ப நீங்க 15வது ஒரு தளப்பாடத்தை நம்ம காசு கொள்வனவு செய்ய நோக்கமே. ஒரு தளப்பாடமா இருக்கலாம், ஏதாவது ஒரு நடைமுறை அல்லா சொத்து. சும்மா உதாரணத்துக்கு தளப்பாடம் எடுக்கணும். தளப்பாடம் காசுக்கு கொள்வனவு, தளப்பாடம் காசுக்கு கொள்வனவு 1,00,000, ஒரு 4,00,000 எடுப்போமே. 4,00,000 தளப்பாடம் காசுக்கு கொள்வனவு 4,00,000 எடுப்போம். இப்ப இதை நீங்க எப்படி கருதணும்னா, இது ஒரு நடைமுறை அல்ல சொத்து. ஒரு மீள் விற்பனை பொருளை வாங்கல. மீள் விற்பனை பொருள் போன்ற சரக்கு விற்பனையை கொள்வனவு செஞ்சாதான் அந்த கொள்வனவு நாங்க செலவாக்குறதும், அந்த கொள்வனவு ஒரு செலவாக்குறதும். பட் நடைமுறை அல்லா சொத்தை கொள்வனவு செஞ்சா வளமை போல அதை நமக்கு சொத்து வார மாதிரி தான் கருதணும். அப்ப மீள் விற்பனைக்குரிய பொருள், அதாவது நம்ம வாங்கிட்டு அந்த பக்கம் விற்கணும்னு நினைப்போம். சரக்கிருப்புகள் வாங்கி விற்கிற நோக்கமா இருக்கும். அந்த பொருள் சரக்கிருப்புகளை கொள்வனவு செய்யறது தான் செலவாக கருதப்படும். கொள்வனவு ஒரு செலவாக கருதப்பட்டு செலவு அதிகரிக்கும், காசு போறதுனால சொத்து குறையும். ஆனா நடைமுறை அல்ல சொத்துக்களை கொள்வனவு செஞ்சா அப்படி இல்லை. கொண்டது தளப்பாடம் காசு கொள்வனவு செய்யும் போது காசு போகுது, அது சொத்து குறையும். அது ரெண்டுலயுமே சொத்து குறையும். சொத்து குறையும் 4,00,000 ரூபாய். சொத்து குறையும் 4,00,000 ரூபாய். இது ரெண்டுலையும் நடக்கிற விஷயம். சொத்து குறையும் 4,00,000 ரூபாய். ஆனா தளப்பாட கொள்வனவா இருந்தா நடைமுறை அல்லா சொத்துக்களை, தளப்பாடம் இல்ல, மோட்டார் வாகனம், கட்டிடம் போன்ற நடைமுறை அல்லா சொத்துக்களை கொள்வனவு செய்யும் போது அது நடைமுறை அல்லா சொத்து கொள்வனவு. இந்த சரக்கிருப்பு கொள்வனவை தான் செலவாக்குறது. அப்ப இதெல்லாம் சொத்தா தான் கருதுவோம். அப்ப நிறுவனத்துக்குள்ள வாரனால காசு போய் அதே நேரத்துல 4,00,000 பெருமதியான பொருள் நிறுவனத்துக்குள்ள வாரனால, 4,00,000 பெருமதியான தளப்பாடம் நிறுவனத்துக்குள்ள வாரனால சொத்து அதிகரிக்கும் 4,00,000. இதே இந்த இடத்துல சரக்கிருப்பு வந்திருந்தா சொத்து அதிகரிக்கும்னு சொல்லியிருக்க மாட்டான், கொள்வனவு என்கிற செலவு அதிகரிக்கும்னு தான் சொல்லுவோம். அப்ப செலவு அதிகரிக்கும்னு வந்துருக்கு. இது நடைமுறை அல்லா சொத்துக்கான இரட்டை பதிவு. சும்மா சரக்கிருப்பு கொள்வனவுனா தான் கொள்வனவு கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. சரியா? இது நடைமுறை அல்லா சொத்து. அப்ப சொத்து அதிகரிக்கும்னு எப்ப என்ன மீதி? வரவு மீதி. என்ன சொத்து அதிகரிச்சு? தளப்பாடம். அப்ப தளப்பாடம் கணக்கு வரவு 4,00,000. என்ன சொத்து குறைஞ்சிச்சு? காசு. அப்ப காசு கணக்கு செலவு 4,00,000. காசு கணக்கு செலவு 4,00,000. அப்ப நடைமுறை எல்லா சொத்துக்களை காசு கொள்வனவு செஞ்சா என்ன சொத்தை கொள்வனவு செய்றீங்களோ அந்த சொத்து வரவா இருக்கும். தளப்பாடம்னா தளப்பாட கணக்கு வரவு, மோட்டார் வாகனம்னா மோட்டார் வாகன கணக்கு வரவு, கட்டிடம்னா கட்டிட கணக்கு வரவு, கணினினா கணினி கணக்கு வரவு, காசு கொடுத்துருந்தீங்கன்னா காசு கணக்கு செலவு. அப்ப தளப்பாடம் காசு கொள்வனவு செஞ்ச என்ன இரட்டை பதிவு, தளப்பாட கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. அப்ப தொகைகளும் பேரும் தான் மாற போறது. சொத்து மாறினா அந்த பேர் மாறும், தொகை எடுத்தது மாறும். மற்றபடி இதுதான் இரட்டை பதிவு. தளப்பாட கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. என்ன நடைமுறை அல்ல சொத்தோ அந்த கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. எழுதுங்க எழுதுங்க. இரட்டை பதிவு முடிய மூலேடுகளுக்கு போகும்போது நான் மறக்க மாட்டேன். அப்படி எனக்கு மறந்தா கட்டாயம் கணக்கெடு சமன்பாடுல நீங்க எனக்கு பார்ட் 1 கொஸ்டின் செஞ்சு விடலன்றத ஞாபகப்படுத்துங்க. இப்ப அறக்குறையா மாறி போயிடாது. கணக்கெடு சமன்பாடுல நான் டியூட்டுக்கு பின்னுக்கு தந்திருக்க பார்ட் 1 கொஸ்டின் செஞ்சு விடலன்றதை நான் மறந்து உங்களுக்கு இரட்டை பதிவு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் ஆகி 4வது கிளாஸ் கிட்ட போகுது. அப்ப நான் அது உங்களுக்கு எனக்கு 3வது கிளாஸ்ல தான் கிளிக் ஆச்சு. அப்ப அது இடையில தடுமாறக்கூடாது. இதை முடிச்சுட்டு நான் அந்த பார்ட் 1 சொல்லி தந்துட்டு அப்புறம் மூளையோட ஸ்டார்ட் பண்ணுவான்னு பார்த்தேன். சரியா? அதனால நான் அடுத்த இரட்டை பதிவை முடிச்சுட்டேன்னு சொல்லும் போது எனக்கு அந்த கணக்கெடு சமன்பாடு பார்ட் 1 நீங்க சொல்லித்தர இருக்குன்றதை ஞாபகப்படுத்தி சரியா? இதுல ஓடற போக்குல அதுல மிஸ் ஆகிட்டனால எனக்கு மேபி மறக்கும்.
அப்ப இதை அழிக்கணும். பதினாறு பார்ப்போம். வங்கி கடன் வங்கி கடன் வங்கி கடன் பெற்றது 5 லட்சம். வங்கி கடன் பெற்றது 5 லட்சம். வங்கியில கடன் பெறுறீங்க 5 லட்சம் ரூபாய். வங்கியில என்ன செய்றீங்க? கடன் பெற்றுக் கொள்றீங்க 5 லட்சம் ரூபாய். எப்படி இரட்டை விளைவு வரும்? வங்கியில 5 லட்சம் காசு பெறும் போது சொத்து அதிகரிக்கும். வங்கியில 5 லட்சம் காசு பெறும் போது சொத்து அதிகரிக்கும். எவ்வளவு? 5 லட்சத்தால. ஏன்? வங்கியில காசு வாங்குறீங்க, அப்ப சொத்து அதிகரிக்கும். வங்கியில காசு வாங்குறன்றது என்னது? பொறுப்பு. ஏன்? வங்கிக்கு எதிர்காலத்துல நீங்க அதை கொடுத்து தீர்க்கணும். வங்கியில காசு வாங்குறன்றது ஒரு பொறுப்பு. ஏன்? வங்கிக்கு நீங்க அதை எதிர்காலத்துல கொடுத்து தீர்க்கணும். அப்ப பொறுப்பு என்ன செய்யும்? அதிகரிக்கும். வங்கி கடன்ற பொறுப்பு அதிகரிக்கும் வங்கியில காசு வாங்குறனால. அப்ப பொறுப்பு அதிகரிக்கும் 5 லட்சம். பொறுப்பு அதிகரிக்கும் 5 லட்சம். பொறுப்பு அதிகரிக்கும் 5 லட்சம். பொறுப்பு அதிகரிக்கும் 5 லட்சம். இரட்டை விளைவு கிளியரா? வங்கி கடன் பெற்றதனுடைய இரட்டை விளைவு கிளியரா? இப்ப சொத்து அதிகரிக்கும்ல என்ன மீதி? வரவு மீதி. அப்ப வங்கியில கடன் வாங்கும் போது காசு வருது. அப்ப காசு கணக்கு வரவு 5 லட்சம். அந்த வங்கி கடன்றது என்னது? என்னோட பொறுப்பை கூட்டி விட்டுரும். அப்ப பொறுப்பு கூடுதலா என்ன மீதி? செலவு. என்ன பொறுப்பு? வங்கி கடன் பொறுப்பு. அப்ப வங்கி கடன் கணக்கு செலவு. வங்கி கடன் கணக்கு செலவு 5 லட்சம். வங்கி கடன் கணக்கு செலவு 5 லட்சம். வங்கி கடன் கணக்கு செலவு 5 லட்சம். அப்ப காசு கணக்கு வரவு 5 லட்சம். வங்கி கடன் கணக்கு செலவு 5 லட்சம். காசு கணக்கு வரவு 5 லட்சம். வங்கி கடன் கணக்கு செலவு 5 லட்சம். காசு கணக்கு வரவு 5 லட்சம். வங்கி கடன் கணக்கு செலவு 5 லட்சம். காசு கணக்கு வரவு 5 லட்சம். வங்கி கடன் கணக்கு செலவு 5 லட்சம். அப்ப காசு அப்ப வங்கியில கடன் வாங்கினா இது அப்ப தொகை மாறப்போறது. இது இரட்டை பதிவு. அதே மாறப்போறது இல்லை. காசு கணக்கு வரவு, வங்கி கடன் கணக்கு செலவுன்றது தான் இரட்டை பதிவு. காசு கணக்கு வரவு, வங்கி கடன் கணக்கு செலவுன்றது தான் இரட்டை பதிவு. காசு கணக்கு வரவு, வங்கி கடன் கணக்கு செலவுன்றது தான் இரட்டை பதிவு. அப்ப வங்கி கடன் கிளியரானு சொல்லுங்க. இரட்டை பதிவு சொன்னது
எழுதிட்டீங்களா? சரி. சரி. இப்ப 17. வங்கி கடன் வங்கி கடன் மீள செலுத்தியது 50,000. வட்டி இல்லாம, இது சும்மா வட்டி இல்லாம ஒரு விளக்கத்துக்காக. வட்டி இன்றே. சரியா? வங்கி கடன் மீள செலுத்துறீங்க 50,000 ரூபாய். ஒரு வட்டி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வட்டி இல்லாம முழுக்க முழுக்க கடன் தொகையா 50,000 மீள செலுத்துறீங்க. இப்ப வங்கி கடன் மீள செலுத்தும் போது என்ன செய்யும்? காசு போகும். அப்ப என்ன செய்யும்? எங்களுக்கு சொத்து குறையும். வங்கி கடன் மீள செய்யும் போது காசு போகும். ஆகவே சொத்து குறையும். எவ்வளவு? 50,000. 50,000 தானே செலுத்துறோம், சொத்து குறையும். இப்ப வங்கி கடன் தானே செலுத்துறோம், அப்ப வங்கி கடன் என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். வங்கி கடன் தானே செலுத்துறோம், அப்ப வங்கி கடன் என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். வங்கி கடன் தான் செலுத்துறோம், அப்ப வங்கி கடன் என்ன செய்யும்? காசு செலுத்தும் போது சொத்து குறையும் 50,000. இப்ப வங்கி கடன் தானே செலுத்துறோம், அப்ப வங்கி கடன் என்ன செய்யும்? வங்கி கடன் குறையும். 5 லட்சம் ரூபாய் உதாரணத்துக்கு அந்த கைதே எடுப்போமே. 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்க நடத்துறேன், 25,000 செலுத்துறேன்னா அந்த வங்கி கடன்ற பொறுப்பு என்ன செய்யும்? எனக்கு குறையும். அப்ப வங்கி கடன் மீள செலுத்தும் போது ஒரு 50,000 வங்கி கடன் மீள செலுத்துறேன்னா காசு போறனால சொத்து குறையும். அந்த கடனை நான் மீள செலுத்துறனால வங்கி கடன்றது என்ற ஒரு பொறுப்பு அதை மீண்டும் செலுத்தும் போது என்ன செய்யும்? இந்த பொறுப்பு குறையும். அப்ப பொறுப்பு பொறுப்பு குறையும் 50,000. பொறுப்பு குறையும் 50,000. பொறுப்பு குறையும் 50,000. பொறுப்பு குறையும் 50,000. இப்ப சொத்து குறையும்னா செலவு மீதி என்ன சொத்து குறையுது? காசு என்கிற சொத்து. சோ காசு கணக்கு செலவு 50,000. இப்ப அடுத்தது பொறுப்பு குறையுது. பொறுப்பினுடைய சாதகம் மீதி செலவு. அப்ப அதிகரிக்கும்னா தான் செலவு, குறையுதுன்னா வரவு. என்ன பொறுப்பு குறையுது? வங்கி கடன். அப்ப வங்கி கடன் கணக்கு வரவு 50,000. வங்கி கடன் கணக்கு வரவு 50,000. வங்கி கடன் கணக்கு வரவு 50,000. வங்கி கடன் கணக்கு வரவு 50,000.
இது ஓகே, இது கிளியரா விளங்குதா? வங்கி கடன் கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. வட்டி ஒன்றே இல்லாம முழுமையா நம்ம கடன் தொகையை செலுத்தின மாதிரி இருந்தா இப்படித்தான் இரட்டை விளைவும் இரட்டை பதிவும் அமையும். விளையாட்டு இதெல்லாம் சொல்லுங்க கட்டாயம். கிளியரா? ப்ளீஸ் சொல்லுங்க. கிளியர் இல்லாட்டி கிளியர் இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே, நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒரு ஆள் போட்டாரு, மத்த ஆட்கள் போடாது ஒன்றும் செய்யல. கிளியர் இல்லைன்னா கிளியர் இல்லைன்னு சொல்லணும். ஓகே தானே இப்ப? அடுத்தது வங்கி கடன் மீள செலுத்தியது. சரி, அப்படி இல்லை. இப்ப அடுத்தது இதுதான் உண்மையா பிராக்டிக்கல். தவணை கட்டணம் செலுத்துறது தான் விஷயம். வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது. தவணை கட்டணம் செலுத்தியது. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 25,000. இதனுள் இதனுள் 5,000 வட்டி உள்ளடங்கி உள்ளது. இதனுள் 5,000 வட்டி உள்ளடங்கி உள்ளது. இதனுள் 5,000 வட்டி உள்ளடங்கி உள்ளது. வங்கி கடன் தவணை கட்டணம் செலுத்தியது 25,000. இதனுள் 5,000 வட்டி உள்ளடங்கி உள்ளது. அப்ப இதுல விளங்கிக் கொள்ளுங்க என்னன்னா, வங்கி கடன் தவணை கட்டணம்ன்றது வங்கி கடன் தவணை கட்டணம்ன்றது கடன் தொகையையும் உள்ளடக்கி இருக்கும், பிளஸ் வட்டியையும் உள்ளடக்கி இருக்கும். இப்ப வங்கியில ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்குனீங்கன்னா நீங்க அந்த தவணை கட்டணம் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. 5 லட்சம் வங்கியில நீங்க வாங்கின கடன் ஒரு 5 லட்சம் ரூபானா வங்கியில நீங்க வாங்கின கடன் ஒரு 5 லட்சம் ரூபானா வங்கியில நீங்க வாங்கின கடன் ஒரு 5 லட்சம் ரூபானா அந்த கடனை மாதம் மாதம் தவணை தவணையா கட்டித்தான் செலுத்துவீங்க. ஒரு பைக் லீஸுக்கு எடுக்கிறீங்கன்னா மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவீங்க. அந்த இன்ஸ்டால்மெண்ட் தான் சொல்றது தமிழ்ல தவணை கட்டணம். தவணைக்கு தவணை கட்டுவீங்க. மாதம் என்ன தவணை? மாத தவணையில கட்டுவீங்க. மாதம் மாதம் கட்டித்தான் அந்த வங்கி கடனை தீர்ப்பீங்க. இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வங்கியில கடன் வாங்குறீங்க. 3 வருஷத்துக்கு கடன் வாங்குறீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு போய் 5 லட்சத்தை அப்படியே கொடுக்கறதுக்கா வாங்குறோம்? இல்ல. அப்படி எங்களுக்கு முழுமையா ஒரு 5 லட்சத்தை பிரட்டி கொடுக்கலாம், வட்டிக்கு எடுக்கலாம். சும்மா சொல்றேன். அதுல வட்டிக்கா நாங்க வாங்குறோம்? சும்மா அது வெளியே வாங்குற அந்த அன்அபிஷியல் வட்டியா வாங்குறோம்? அப்படியே மொத்தமா தொகை கொடுக்கறதுக்கு இல்ல. இது நம்ம கடன் வாங்குறது, வங்கி கடன் வாங்குறது. சரியா? வங்கியில கடன் வாங்குறதுன்றது வங்கி கடன் தொகைய மாதம் மாத முறையில எங்களுக்கு இலகுவான முறையில மாதம் மாதம் இலகுவான முறையில செலுத்தக்கூடிய வகையில் இருக்குன்றதுக்காக தான் நாங்க என்ன செய்யறது? வங்கியில கடன் வாங்குறது எங்களுக்கு இலகுவான முறையில செலுத்தப்ப மாசம் மாசம் ஒரு தவணை கட்டணம் செலுத்துவீங்க. இப்ப இந்த கணக்குப்படி வங்கி கடன் தவணை கட்டணம் 25,000 செலுத்துறீங்கன்னா வங்கி கடன் தவணை கட்டணம் இந்த கணக்குப்படி 25,000 செலுத்துறீங்க. வங்கி கடன் தவணை கட்டணம் இந்த கணக்குப்படி 25,000 செலுத்துறீங்கன்னா அந்த 25,000 தவணை கட்டணம்ன்றது என்னத்தை உள்ளடக்கியிருக்கான்? 5,000 வட்டி உள்ளடக்கியிருக்கான். இப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, 25,000 மாசம் மாசம் தவணை கட்டணம் செலுத்துவீங்க. ஆனா அதுல 5,000 வட்டி இருக்கும். அப்ப கடன் தொகைன்றது 20,000 தான். அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மாதம் மாதம் நீங்கள் 25,000 தவணை கட்டணம் செலுத்தும் போது உங்களோட கடன் இப்படி 25,000 தானே குறைஞ்சிட்டு வரும்னு நினைப்பீங்க. 25,000 தானே குறைஞ்சிட்டு வரும்னு நினைப்பீங்க. அப்படி குறையாது. ஏன்னா அப்படி சரியா நாங்க கொடுக்கிற தொகை எங்கட கடன்லயே கழிஞ்சிட்டு வருமா இருந்தா நாங்க கொடுக்கிற தொகை எங்கட கடன்லயே கழிஞ்சிட்டு வருமா இருந்தா அவனுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு? அவனுக்கு என்ன அதுல லாபம் இருக்கு? அப்ப நம்ம கொடுக்கிற தொகையில கொஞ்சம் வட்டிக்கு அடிச்சிருவோம். அப்ப அதுல தான் அவனுக்கு லாபம். அப்ப நம்ம 25,000 மாசம் மாசம் செலுத்துவோம். ஆனா அதுல ஒவ்வொரு மாசமும் 5,000 வட்டி போக நாங்க அப்படி மாசம் மாசம் செலுத்தக்குள்ள 20,000 தான் என்னோட கடனை குறைச்சிட்டு வரும். 20,000 மாசம் மாசம் செலுத்த அப்படியே குறைஞ்சிட்டு வரும். அப்ப 25,000 செலுத்தும் ஆக்சுவலா. ஆனா 5,000 அதுல என்ன செய்யும்? வட்டிக்கே போயிடும். அப்ப அந்த வட்டிக்கு போறன்றது எங்களுக்கு ஒரு செலவு. அப்ப மீதி 20,000 தான் என்னது? நாங்க உண்மையா கடனுக்குன்னு கொடுக்குற காசு. அப்ப நம்ம காசு கொடுக்கறனால சொத்து
இந்த இடத்துல குறையும். எவ்வளவு காசு கொடுத்தோம்? 25,000 காசு. அதனால 25,000 சொத்து குறையும். ஆனா அதுல 5,000 வட்டி போகத்தான் மீதி 20,000 எனக்கு கடனை குறைக்க போகுது. அப்ப நாங்க 25,000 காசு கொடுப்போம். ஆனா அதுல 5,000 வட்டி இருக்கனால பொறுப்பு குறையும். பொறுப்பு குறையும். வங்கி கடனை தானே செலுத்துறோம், பொறுப்பு குறையும். அது ஓகே, வங்கி கடனை செலுத்துறதுனால பொறுப்பு குறையும். ஆனா அந்த பொறுப்பு எவ்வளவு தால குறையும்? 25,000 தானே தவணை கட்டணம், 5,000 அதுல வட்டி அற விடுறாங்களே, அப்ப வட்டி போக 20,000 தான் பொறுப்பை குறைக்கும். மீதி வட்டி வட்டி 5,000 என்னது? அதோட எங்களுக்கு ஒரு செலவா போயிடும். அந்த வட்டி 5,000 செலுத்துறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அதுதான் அவன்ட லாபம். அவன்கிட்ட வட்டியை புடுங்குறது தான் அவன்ட லாபம். அதனால அது ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்ப 25,000 நம்ம செலுத்துவோம். ஆனா நம்மளோட கடன்ல குறையிறது எவ்வளவு? 20,000. அந்த 5,000 எங்க போச்சு? வட்டிக்கு. அந்த வட்டிக்கு கொடுக்குறேன்றது என்னது? எங்களுக்கு செலவு. அப்ப என்னோட செலவு தான் இந்த இடத்துல அதிகரிக்கும். என்னோட செலவு தான் இந்த இடத்துல அதிகரிக்கும் 5,000. இப்படித்தான் தவணை கட்டணம் செலுத்தினதுக்கு வரும். தவணை கட்டணம் செலுத்தினதுக்கு இரட்டை விளைவு. இது விளங்குதா? தவணை கட்டணம் செலுத்தினதுக்கு இரட்டை விளைவு. என்ன எல்லாரும் குறையுது கவுண்ட்? சரி, அப்ப சொத்து குறையும்னா என்ன மீதி? செலவு மீதி. அப்ப காசு கணக்கு செலவு 25,000. சொத்து குறைவுன்னு என்ன மீதி? செலவு. அப்ப காசு கணக்கு செலவு 25,000. பொறுப்புக்குரிய மீதி என்ன? சாதக மீதி செலவு. அப்ப குறையும்னா வரவு. அப்ப வங்கி கடன் கணக்கு வரவு 20,000. ஓகே. செலவுக்குரிய சாதக மீதி என்ன? வரவு. அப்ப செலவு அதிகரிக்கும்னா என்ன? வரவு. அது என்ன வரவு? என்னத்தினால அந்த செலவு அதிகரிச்சுட்டு? வங்கி கடன் வட்டி. அப்ப அழகு எழுதணும். வங்கி கடன்னு மட்டும் எழுதிட்டு விடுறது இல்ல, வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு 5,000. வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு 5,000. அப்ப ஒரு வட்டியோட சேர்த்து நாங்க தவணை கட்டணம் செலுத்தின மாதிரி இருந்தா இப்படித்தான் இரட்டை பதிவு காணப்படும். வங்கி கடன் கணக்கு வரவு, வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு. அப்ப நாங்க ஒரு தவணை கட்டணமா, அதாவது வளமையா பிராக்டிக்கலா இருக்க மாதிரி வட்டியோட சேர்த்து நாங்க கடன் தொகையை செலுத்தாம இருந்தா வங்கி கடன் கணக்கு வரவு, வங்கி கடன் வட்டி கணக்கு வரவு, காசு கணக்கு செலவா காணப்படும். கிளியரா? இந்த தவணை கட்டணம்ன்ற மேட்டர் எல்லாம், இந்த தவணை கட்டணம்ன்ற மேட்டர் எல்லாம் கிளியரா? சரி, சுவர் கிளியரா? ஓகே. அப்ப இதோட எங்க செஷனை முடிப்போம். இரட்டை பதிவு இதோட முடிஞ்சு. நான் இது மிகுந்தால் யோசிச்சு கொடுக்கல் வாங்கல், இதுதான் பொதுவான கொடுக்கல் வாங்கல், அவ்வளவும் முடிஞ்சு. அப்ப நாங்க அடுத்த கிளாஸ் ஞாபகப்படுத்தி வேலை கணக்கீடு சமன்பாடு பாட் வேலை முடிக்கிறது. அப்ப இரட்டை பதிவு அழகா விளங்கிச்சா? தியரம், வரவு செலவு, அந்த அதிகரிப்பு குறைப்பெல்லாம் மத்தபடி அவ்வளவு இரட்டை பதிவு இப்ப தந்துட்டேன். உங்களுக்கு பொதுவா தேவையான அவ்வளவு இரட்டை பதிவும் தந்துட்டேன். அந்த இரட்டை பதிவெல்லாம் நீங்க பாடமாக்கத்தான் இருக்கு. அவ்வளவு இரட்டை பதிவை அழகா மண்டையில வச்சுக்கோங்க. அந்த பாடமாக்குற மீன்ஸ் நல்லா மண்டையில வச்சுக்கோங்க. எழுதியோ கையால் எழுதியோ ஏதோ செஞ்சு. பட் விஷயத்தை விளங்குங்க. சொத்து அதிகரிச்சா வரவு, குறைஞ்சா செலவுன்ற விஷயத்தை விளங்குங்க. ஏன்னா அதுதான் செய்ய சோம்பேறியா இருக்கும். பட் அதை விளங்கி கொள்றதுதான் பெஸ்ட் வே. அதை விளங்கிக்கோங்க. பட் இரட்டை பதிவு உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸா இருக்கிறதுக்காக நீங்க பாடமாக்கிக்கோங்க. மின்சாரம் செலுத்தினா மின்சார கணக்கு வரவு, காசு கணக்கு செலவுன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க பாடமாக்கி. அது அப்செட் இல்லை. பட் விஷயங்களை விளங்கிக்கோங்க. அந்த சொத்து அதிகரிப்பு குறைவுன்ற அந்த விஷயங்களை விளங்கிக்கோங்க. சரி, ஓகேயா? முடிக்கிறேன்.
எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இமாசி ஓகேயா? ஓகே. வித்யாபன் ஓகேயா? வித்யாபன் ஓகே போட்டேன். சைந்தினி ஓகே, சைந்த் ஓகேயா?